கொடுத்த தாய்க்கும் உயிர் கொடுத்த தந்தைக்கும் என் முதல் வணக்கம். ஆறுநாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், மற்ற சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் க. அருள்முருகன். நான் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். எனது தந்தையார் பெயர் கனகராஜ் பிள்ளை. எனது தாயார் பெயர் அமுதா. என்னுடைய கோத்திரம் சாத்துடையான் கோத்திரம். நான் இன்று பேச விரும்புவது ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் வீர பெண்மணி வேலுநாச்சியார் அவர்களை பற்றி. 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கும் சத்தந்தி முத்தாத்தாள் அவர்களுக்கும் ஒரு வீர பெண்மணி பிறக்கிறார். அவரது பெயர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பிறப்பால் பெண்ணாக இருந்தாலும் வளர்ப்பால் ஒரு ஆண் வாரிசாக வளர்க்கப்படுகிறார். தனது சிறு வயதிலேயே கலையில் வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல் மற்றும் கல்வியில் தமிழ், ஆங்கிலம், உருது என கலை மற்றும் கல்வி இவை இரண்டிலும் சிறந்து விளங்கினார். வேலுநாச்சியார் 1746ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் முத்துவடுகநாதரை திருமணம் புரிகிறார். அப்பொழுது முத்துவடுகநாதரின் தந்தை சிவகங்கை மாவட்டத்திற்கு மன்னராக இருந்தார். பிறகு முத்துவடுகநாதர் 4 ஆண்டுகளில் பல கலைகளை கற்றுக்கொண்டு 1850ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு மன்னராக முடிசூடப்பட்டார். அப்பொழுது வேலுநாச்சியாருக்கு ஒரு வீர பெண்மணி பிறக்கிறார். அவரது பெயர் வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியார் தன் நாட்டிற்காக வரவு செலவுகள் மற்றும் வெளிநாட்டு உறவுகளை கவனித்துக் கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது சிவகங்கை மாவட்டம் நவாப்பிற்கு கப்பம் கட்டாத காரணத்தினால் நவாப்பும் ஆங்கிலேயர்களும் இணைந்து காளைய கோவிலில் மறைந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினர். தன் திட்டத்தின்படி சிவகங்கை மாவட்டத்திற்கு எதிராக போர் தொடுத்தனர். அப்போரில் முத்துவடுகநாதர் காளையர் கோவிலில் மரணம் நிகழ்ந்தது. அச்செய்தியை கேட்டவுடன் வேலுநாச்சியார் தன் மகளை கூட்டிக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் அருகிலுள்ள ஊரில் குடிபுகுந்தார். மரு சகோதரர்கள் உதவியுடன் வேலுநாச்சியார் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் திருப்பி காப்பாற்ற வேண்டும் என திட்டம் தீட்டி அதற்கான தக்க சமயம் வேண்டும் என்று வேலுநாச்சியார் எண்ணி அதற்கான தக்க சமயத்திற்காக காத்து கொண்டிருந்தால் காலங்கள் கடக்க வேலுநாச்சியார் எண்ணிருந்த தருணம் வர வேலுநாச்சியார் மரு சகோதரர்கள் உதவியுடன் மைசூர் மன்னர் முகமது ஹைதர் அலியிடம் உதவி கேட்டு நின்றார். ஹைதர் அலியும் வேலுநாச்சியாருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்து உதவினார். வேலுநாச்சியார் தன் தலைமையில் ஒரு படையும், நல்லியம்பலம் தலைமையில் ஒரு படையும், மரு சகோதரர்கள் தலைமையில் ஒரு படையும் ஆக மொத்தம் 3 படையை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க தயாராகினர். ஆங்கிலேயர்கள் வைத்திருந்த அனைத்து தடைகளையும் வேலுநாச்சியார் படை உடைத்து செல்கிறது. பிறகு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்துள்ளதால் வேலுநாச்சியாரின் படையில் இருந்த குயிலி என்ற வீர பெண்மணி தன் உடம்பில் தீயை வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத குடங்கை எரித்து சாம்பலாக்கினர். அதன் மூலம் வேலுநாச்சியாரின் முப்படை ஆங்கிலேயர்களை தாக்கி ஆங்கிலேயர்களை முதுகை காட்டி ஓடி வைக்கப்பட்டது. பிறகு வேலுநாச்சியார் நவாப்பையும் தோற்கடித்து தன் நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஏற்றிருந்த கொடியை இறக்கி தன் நாட்டின் கொடியை மேலே உயர்த்தி ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் வீர பெண்மணி என்ற பெயரை வேலுநாச்சியார் பெற்றார். பிறகு 1880ஆம் ஆண்டு முதல் 1790ஆம் ஆண்டு வரை மருது சகோதரர்கள் உதவியுடன் வேலுநாச்சியார் சிவகங்கை மாவட்டத்திற்கு ராணியாக முடிசூடப்பட்டால் 1890க்கு பிறகு வேலுநாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரிடம் தன் நாட்டை ஒப்படைத்தார். பிறகு இவ்வனைத்து வரலாற்றையும் படைத்த வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு மறைந்தார். வேலுநாச்சியாரின் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக வெற்றி பெற்ற முதல் பெண் அரசி. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு நினைவாக பல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலுநாச்சியாரின் பெயர் பள்ளி மற்றும் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது. வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்ல வருவது, துணிவும் அறிவும் சரியாக இருந்தால் யாராலும் எதையும் வெல்ல முடியும். வேலுநாச்சியார் ஒரு ராணி மட்டுமல்ல, அவர் போர் திட்ட நிபுணர், பெண்கள் விடுதலை முன்னோடி மற்றும் போராட்ட வீராங்கனை என்று வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை
உங்களிடம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.